கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சீசன் 9 சிரிப்பா சிரிக்குது. ஆட்டினாலும் பார்க்குறான், காட்டினாலும் பார்க்குறான். பிரவீன்காந்த்னு ஒரு டைரக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஒரு 1ஆம் நம்பர் ஜாதி வெறி பிடிச்ச ஒரு கோமாளி. நீங்கள் இங்கே இந்த சமூகத்தில் புறவியோடி கிடக்கிற அடிமைத்தனத்தை ஆதரிக்கிற ஒரு ஆள் அந்த ஆள். இவன் வந்து நேற்று கேட்குறான், அது ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, நீ என்னை காதலி எப்படி பெரிய கான்ட்ரவர்சியாக உருவா டே அசிங்கம் அல்ல உனக்குலாம். அரோகராதான் பழுனக்காவான். இந்த வார்த்தை எவ்வளவு கற்பனையாக வந்து இரட்டை அர்த்தத்தோடு இதை சொல்லுகிற பழுனக்கா. இப்போ நீ இவ்வளவு மோசமாக வந்து காட்டிக்கிட்டு வந்து தெரிஞ்ச ஒரு பொண்ணு உள்ளே வந்து நீ இந்த மாதிரி வேலையை செய்கிற அப்படின்னா நொப்பே பார்க்குறான்னா இல்லையா? நேற்று தினம் 4வது நாள் அந்த காட்சிகளில் நந்தினின்னு ஒரு பொண்ணு போச்சு. இப்போ அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா வாட்டர் மிலன் வாகா இவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட். இவன்லாம் எங்கே ஓட்டை வச்சு ஏதோ ஒரு சாணியை கரைச்சி ஊற்றி அடிக்கணும். இல்லைன்னா அந்த தர்பூசணி பழத்துக்குள்ளே உள்ளே எடுத்துக்கிட்டு உள்ளே சாணியை கரைச்சி ஊற்றி இந்த வாட்டர் மிலன் கொடுக்கும் போது அவன் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அது பார்க்குறதுக்கே செய்ய இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் உள்ள தூக்கியாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில். இப்போ இதில் யாரா நடுவர்னா என்ன, விஜய் சேதுபதியா ஒரு நடிகர், அவரெல்லாம் ஒரு நடிகர்ன்ட்டு அவரை கொண்டாந்து உள்ளே வச்சுக்கிட்டு. அப்போ இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டிற்கு போவாது. இது உடனடியாக தடை செய்யணும்னு தான் நம்ம சொல்கிறோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தனியார் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அதை நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அந்த ஷோ பார்க்கும்போது இது திறமையாளர்களுக்கான இடம், அவங்க வந்து 100 நாள் தாக்கு பிடிச்சவங்களுக்கான அந்த பரிசு தொகையெல்லாம் பெறுறது வாழ்க்கைக்கான அப்படின்லாம் ஏதோ சொல்கிறாங்க. ரைட், ஓகே. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் சமுதாயத்திற்கு ஒரு உபயோகப்படக்கூடிய வகைகளை தான் இருக்குதா, எப்படி இருக்கு, அதை பார்த்து நீங்கள் கருத்து சொல்லுங்க. சீசன் 9 சிரிப்பா சிரிக்குது. ஆட்டினாலும் பார்க்குறான், காட்டினாலும் பார்க்குறான். இது தமிழர் பண்பாடை சீர்குலைக்கிற விடயமாக நான் பார்க்குறேன். இதில் முக்கியமாக ஒரு 5 பேரை பற்றி பேசணும். கிட்டத்தட்ட 18 பேர் கண்டென்ட்டு, கூடுதலாக ஒரு 3 பேரை சேர்த்துருக்காங்க. மொத்தம் 21 பேர். இப்போ நேற்று தினம் 4வது நாள் அந்த காட்சிகளில் நந்தினின்னு ஒரு பொண்ணு போச்சு. இப்போ அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா அது அநீதி எதிர்த்து கேள்வி கேட்டு வெளியில் போயிடுச்சு. என்னால் அவ்வளோ மோசமாக இருக்கீங்க, இவ்வளவு அநியாயமாகன்றீங்க, அக்கிரமம் நடக்குது உள்ள, இதுக்கான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு காட்டமாக பேசி அது வெளியேறிச்சு. அதனால் நந்தினிக்கு தான் என்னை பொறுத்தவரை சமூக பார்வையில் முதல் பரிசு கொடுக்கணும். முதல் விஷயம். அடுத்து இப்போ இந்த 5 பொறுக்கிகள் உள்ளே இருக்கான். இது யாருன்னு நம்ம அதை பற்றி பேசணும். முதல்ல அந்த பிரவீன்காந்த்னு ஒரு டைரக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஒரு 1ஆம் நம்பர் ஜாதி வெறி பிடிச்ச ஒரு கோமாளி. நீங்கள் இங்கே இந்த சமூகத்தில் புறவியோடி கிடக்கிற அடிமைத்தனத்தை ஆதரிக்கிற ஒரு ஆள் அந்த ஆள். இப்போ இவன் படம் வந்து 2-3 படம் எடுத்தான், ஏதோ வெற்றிகரமாக ஓடிச்சு. ஏன் அதிலே பயணம் தொடராமல் ஏன் சாதி பக்கம் சாஞ்சான், இவனுக்கு என்ன பிரச்சனை, மனநோயாளி ஆயிட்டானா என்னங்கிறதுல இப்போ அவனை வந்து இங்கே வந்து ஒரு போட்டியாளராக வந்து இந்த பிக் பாஸ் தேர்வு செஞ்சுருக்கு. இவன் வந்து நேற்று கேட்குறான், அது ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, நீ என்னை காதலி எப்படி பெரிய கான்ட்ரவர்சியாக உருவாகும் டே அசிங்கம் அல்ல உனக்கெல்லாம். உள்ளே ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சிட்டாங்க. இப்போ என்ன தெரியுமில்ல, செத்துப்போன பணத்தை உயிரோடு கொண்டு வந்து சேலை கட்டி வச்சுருந்தா கூட அதை காதலிப்பானுங்க இங்கே உள்ள. அப்படி ஒரு நிகழ்ச்சி அது. 100 நாள் ஒரு அறைக்கில் போட்டு அடைக்கிறாங்க. பொம்பளையும் அடைக்கிறான், ஆம்பளையும் அடைக்கிறானுங்க. நிச்சயமாக அங்கே என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 60லும் ஆசை வரும் பிரவீன்காந்திக்கு வந்துருச்சு இப்போ. சரிங்களா? நீ என்னை காதலி, நான் உன்னை வந்து காதலிக்க முடியாது, ஆனால் அது கண்டரிசி ஆயிடும். இது ஒரு பொழப்பு, இது ஒரு இது. ஈவன் பொழப்பு இப்படி இருக்கா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அகோரின்னு ஒருத்தனை கிளப்பி விட்டாங்க, கலையரசனா. அவன் உள்ளே வந்திருக்கான். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? பார்த்துருக்கேன். அகோரி கலையரசன். இவன் பாருங்கள், அவன் ஒரு 13 வயசில் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே கிராமங்களில் அப்படி சாமி ஆடிட்டு அப்படி குறி சொல்கிறது, அப்படி இப்படிமா அப்படியே பித்தலாட்டம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி. இப்போ நீங்கள் ஊர்களில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 6 கிலோமீட்டருக்கு ஒரு சாமி ஆடி இருப்பான், ஒரு பேய் விரட்டுறவன் இருப்பான். 6 கிலோமீட்டர். அவங்களுக்குள்ளே நிறைய தொழில் போட்டியெல்லாம் இருக்குது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ விரட்டுறியா, நான் விரட்டுறியா, உனக்கு கூடுதலா, எனக்கு கூடுதலா, மக்கள் உன்னைய தேடி வர்றாங்களா, என்னைய தேடி வர்றாங்களா, இப்படியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும். ஒரு பூசாரி பார்த்தா பேய் மட்டுமே விரட்டுவான்.
சாட்டை வச்சுட்டு விரட்டுவான், எருக்கலஞ்செடியை வச்சுட்டு விரட்டுவான், இப்படிலாம் போகும். இன்னொரு பூசாரி என்ன தெரியுமா, பிரம்பு வச்சுக்கிட்டு ஆடி குட்டுமையெல்லாம் ஆடி வீட்டுக்கையெல்லாம் அடித்து அவன் ஒரு விதமாக பேயை விரட்டுவான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேப்பங்குலையை வச்சுட்டு அடிச்சுட்டு அவன் ஒரு பக்கம் பேய் விரட்டுவான். இந்த மாதிரி ஊருக்கு ஊர் வித்தியாசமாக பேய் விரட்டுவான். இந்த அகோரிங்கிறவன் இவன் வித்தியாசமானவன். மயான கதையில் நடக்கிற எலும்பு கூடுகள் எடுத்து கடிக்கிறேன்னு போய் கடிச்சது, அது இவன் கண்ட காண்டரிசி ஆகிறதுக்கு இது என்னென்னலாம் செஞ்சானோ எல்லா வேலையும். அதுக்கு ஒரு பொண்ணும் காதலிச்சு அவனை, அந்த மூஞ்சிக்கு. அவளுக்கும் ஒரு 3 பிள்ளையை பெற்று அவள் பாவம். அந்த பொண்ணு வந்து இவனுடைய படுக்கையறை காட்சியெல்லாம் பார்த்து அதை ஆவேசப்பட்டு மீடியாவில் வந்து பெருசுபடுத்தி ஒரு காண்டரிசியம். என் கடைசியாக சொன்னால் என் வாழ்க்கையில் நான் காண்டரிசியை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இவன் பேசுகிறான். ஏன்டா உனக்குலாம் வெக்கமா இல்லை? காண்டரிசியை உருவாக்குவதற்காகவே 3 பிள்ளையை எவனாவது வைப்பானா? காண்டரிசியை உருவாக்கணுங்கிறக்க கட்டின கொண்டாடிக்கு துரோகம் மட்டும் இன்னொருத்தியோட போய் படுப்பானா? இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் உள்ள தூக்கியாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில். இப்போ இதில் யாரா நடுவர்னா என்ன, விஜய் சேதுபதியா ஒரு நடிகர், அவரெல்லாம் ஒரு நடிகர்ன்ட்டு அவரை கொண்டாந்து உள்ளே வச்சுக்கிட்டு இப்படி. இப்போ அவருக்கு அந்த தேர்வுக்குழுவில் வந்து அவர் இல்லாமல் இது நடக்குமா? இப்போ நீங்கள் பிரவீன் காந்தி வந்து பக்கா ஜாதி வெறி பிடிச்சாங்க. இவன் என்ன ஜாதியோ அதே சாதியை சார்ந்தவன் தான் அந்த விஜய் சேதுபதிங்க. அப்போ அங்கே சாதி உள்ளே வந்து மிகப்பெரிய சாதி சண்டை வரப்போகுது இப்போ விரைவில். இன்னொன்று என்னென்னா, அந்த சீசன் 9 இறுதி வரை கொண்டு போய் முடிப்பாங்களா இல்லை இடையிலே விட்டுருவாங்களாங்கிற. ஏன்னா கர்நாடகாவில் வந்து இதே பிக் பாஸ் வந்து தடை போட்டாங்க, தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாம், அங்கே தடை போட்டாங்க. இப்போ இங்கே விரைவில் தடை போட போகிறாங்க. இப்போ என்னென்னா, இந்த அரசியல் கட்சியில் ஒரு சில பேர் தமிழர்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம், ஆச்சா ஊச்சான்னு கத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கேஸை போட்டு தடை போட பார்ப்போம், சரியான ஆண்மானாக இருந்தால். ஏன்னா நீயே அறக்கூட ஆடையில் அலைஞ்சிட்டு இருக்கிற, அப்புறம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீ எப்படி வந்து இதை தடை போடுவ இப்படிங்கிற ஒரு செய்தி இதில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில, ஆட்டுறதும் காட்டுறதுமா ஒரு பொண்ணு. அது பேர் என்னடான்னா படுனக்கா, அரோகரா தான். என்ன பழுனக்காவான், இந்த வார்த்தை எவ்வளவு கற்பனையாக வந்து இரட்டை அர்த்தத்தோடு இதை சொல்லுகிற பழுனக்கா. அவருடைய ஆடையெல்லாம் பாருங்க. இப்போ உடல் முழுக்க ஆடை போட்டால் எவனும் பார்க்கலையான், கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக்கிட்டே வர்றா பிளேடு வச்சு. ஆடையை கழுத்துலேருந்து வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி இப்போ இங்கே பாதி வந்துடுச்சு. நான் கேட்குறேன், உன்னை பெத்தாங்களா? பெத்த தகப்பேன் அவன்லாம் இதை பார்க்குறான்னா இல்லையா? நீ ஒரு அப்பனுக்கு மக தானே. இப்போ நீ இவ்வளவு மோசமாக வந்து காட்டிக்கிட்டு வந்து தெரிஞ்ச ஒரு பொண்ணு உள்ளே வந்து நீ இந்த மாதிரி வேலையை செய்கிற அப்படின்னா நொப்பே பார்க்குறானா இல்லையா? அதை தான் மகன் நல்லா கொடுக்குறா, தன் மகன் நல்லா காட்டுறான், இல்லை அப்பே ரசிக்கிறானா என்ன, இல்லை கண்ணில் துணியை கட்டிக்கிறானா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உள்ளே போயிருக்கு. அடுத்து இந்த இது என்ன வாட்டர் மிலன் திவாகரன். ஆமாம், பிசியோதெரபிஸ்ட் டாக்டர். இவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட்டு. இவன்லாம் எங்கே ஓட்டை வச்சு ஏதோ ஒரு சாணியை கரைச்சி ஊற்றி அடிக்கணும், இல்லைன்னா அந்த தர்பூசணி பழத்துக்குள்ளே உள்ளே எடுத்துக்கிட்டு உள்ளே சாணியை கரைச்சி ஊற்றி இல்லாட்டி பீயை கரைச்சி ஊற்றி இந்த வாட்டர் மிலன் கொடுக்கணும் பொறுப்பு தர்பூசணி பழத்தை. என்ன அநாகரிகமானவங்கெல்லாம் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இது ஒரு நிகழ்ச்சின்னு, இது ஒரு எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுமில்ல? அவன் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, அது பார்க்குறதுக்கே சகிக்கலை உள்ள. ஆனால் அவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிரேடு ஏறி போச்சுங்க. அதுக்குள்ளே போய் அவன் தான் இப்போ நம்பர் 1 இருக்கிறான் மார்க்கு அடிப்படையில். இப்போ என்ன இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை பேசணும், ரம்யா ஜோன். இந்த பொண்ணை பற்றி நம்ம வந்து இதெல்லாம் தேவையற்றதுங்கிற லிஸ்ட்டில் ஒரு 5 பேரை வச்சுருந்தாலும் கூட ரம்யா ஜோனை வந்து கொஞ்சம் குறைச்சி பேசலாம். ஏன்னா வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்ட பொண்ணு. 3 அக்கா தங்கச்சி இருக்குது. அப்பே ஆத்தா விட்டுட்டு போய் மறு கல்யாணம் பண்ணிட்டான். ஆத்தா பிள்ளையெல்லாம் விட்டுவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிச்சு. இந்த பொண்ணு தடுமாறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் டான்ஸ் நடிக்கும் ஒரு பக்காவாக நடித்தோன்னா அந்த அங்கங்கே இசை கச்சேரி குழு இருக்குல்ல மதுரையில், அது நடன நாட்டிய கல்லூரிகள்லாம் நிறைய மதுரைக்குள்ளே இருக்குது. கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடியவங்களாம் நிறைய பேர் அங்கே போய் இது சேர்ந்து. இப்போ ரோபோசங்கர் இருந்தார்ல, அவர் அங்கே தானே உருவாகி வர்றாரு. அந்த மாதிரி இந்த பொண்ணும் அங்கேருந்து தான் உருவாகி வந்தது. பட்டு மேடை நிகழ்ச்சிகளில் கிராமப்புறங்களில் இந்த மாதிரி நடன நாட்டிய நிகழ்ச்சிகளில் இந்த பொண்ணு போய் ஆடும்பொழுது கோயில் திருவிழாக்களில் அது இந்த ஆட்டமா தேரோட்டமா இந்த பாட்டுக்கெல்லாம் நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே அழுக்கி குலுக்கி ஆடுறதெல்லாம் ரசித்து கைதட்டி, அது கிராமத்து சைடில். நான் இப்போ தான் போயிருந்தேன் ஊருக்கு, நம்ம செட்டிநாடு பக்கம். இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடத்தி பெரிய பெரிய போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. இது என்னடா இது புதுசாக இருக்கே, இது என்ன அப்படின்னு போய் பார்க்கலான்னா நம்மளுக்கு நேரம் இல்லை அதை பார்க்க போகிறதுக்கு. அப்புறம் தான் விசாரிக்கணும் இது என்னடா அப்படின்னா, அதில் ஒரு 10 பாட்டு போடுவானே முக்கியமாக,
ராத்திரி நேரத்து பூசையில் டங்கர டங்கர டங்கரங்க இந்த மாதிரி மியூசிக்கு அவங்க பயங்கரமாக ஆடுவாங்கண்ணே அப்படிங்கிறானுங்க. இப்போ இந்த மாதிரி ஆடிய அந்த பொண்ணு வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து ரம்யா ஜோன் வந்து உள்ளே வர்றாங்க. இந்த பொண்ணு வந்து என்னென்னா நல்லா சமைக்கக்கூடிய இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்னென்னா 3 முக்கியமான விஷயங்கள். நல்லா சமைக்கணுமா, 1 நல்லா லவ் பண்ணணுமா, 2 நல்லா காமெடி பண்ணணுமா. இது 3 தான் இந்த நிகழ்ச்சிக்கு மூலதனமே. இப்போ இங்கே யார் லவ் பண்ண போகிறான்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கல்லுக்கு சேலையை கட்டிவிட்டு பெயிண்ட் அடித்து அழகாக அந்த பேக் ஷாட்டில் மட்டும் அந்த சிலையை காட்டிட்டோம்னா அங்கே இருக்கிறவன் அந்த சிலையை சதைச்சிருவான். 100 நாளைக்கு உள்ளே இருக்கணும்ல, அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி முத்துக்குமரன் வந்து வின்னர் ஆகி வந்தார். ஆமாம். அவன் ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமான சிந்தனைகள், ஆற்றல் மிகு சிந்தனையாளராகவும் அவன் ஒரு நெறியாளராகவும் என்கிட்டலாம் உங்களை போல நெறியாளராக உட்காந்து என்கிட்ட பேட்டி எடுத்த தம்பி. அவனுடைய பேச்சு நீங்கள் கேட்டீங்கன்னா அழகு தமிழ் கொஞ்சம், தமிழே மிஞ்சும். அதனால் அவன் வெற்றி பாதை நோக்கி வெளியில் வந்தான். நீங்கள் இந்த பிக் பாஸில் வெற்றி பெற்றவனா எங்கடான்னு கேட்டால் காணும் எவனையுமே. நீங்கள் சொல்லுங்கள், அந்த 9 சீசனில் வெற்றி பெற்றவளை முத்துக்குமார் எனக்கு நினைவு இருக்குது. மற்ற யாராவது நினைவு இருக்கா? பிக் பாஸ் ஜனனின்னு ஒரு பொண்ணு, நம்ம ஈழத்து பொண்ணு வந்து பண்ணாங்க. அவங்க வந்து ரன்னர் தான் இத்தனைக்கும். ஆனால் அவங்க பேரை நம்ம சொல்கிறோம், நல்ல நிகழ்ச்சியில் கொடுத்துட்டு போனாங்க. வேறு யாராவது மனசில் நிற்கிதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எவனுமே கிடையாது. நடத்துகிற கமலஹாசனே இப்போ காணும் எங்கன்னு. அப்போ இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டிற்கு ஓவாது. இது உடனடியாக தடை செய்யணும்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் இந்த பொண்ணு வந்து என்னென்னா நல்லா சமைக்கக்கூடிய பொண்ணு. இப்போ அது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இது இறுதிப் போட்டிக்கு கொண்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக அது வந்துருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் இந்த சீசன் 9ங்கிறது இறுதி வேற கொண்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது விஜய் டிவி மேலே. அங்கே வந்து சகோதரி சகிலா கூட இன்றைக்கி நான் ஒரு பேட்டியை பார்த்தேன். இந்த பிக் பாஸை பற்றி பேசியிருந்தாங்க. விஜய் டிவியை ஊற்றி மூடுற வேலையை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லும் பொழுதே நம்மளுக்கே பிரமிப்பாக இருக்குது. அப்போ இவ்வளோ நம்ம அதே வந்து சூப்பர் சிங்கர் நடக்குது விஜய் டிவியில். ஆமாம், நம்ம உட்காந்து ரசிப்போம். பல போட்டியாளர்களை வெளிக்கொண்டு வந்து பல பாடகர்களை, திவாகர்னு ஒரு பாடகர்லாம் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் அந்த கிராமிய பாடகர் கணேசனா இது அவன் பேர், அவங்கெல்லாம் வெளியில் வந்தாங்க. புதுக்கோட்டையை சேர்ந்த தம்பி, கணவன் மனைவி பாடி செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இவங்கெல்லாம் வெளியில் வந்தாங்க. அப்போ நல்ல திறமையுள்ள நிகழ்ச்சியை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இப்படி அருவருக்கத்தக்க நிகழ்ச்சிகளை நடத்தி, இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் அந்த போட்டியாளர்லாம் இப்போ அதை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பெரிய பட்டியலே இருக்குது. ஒரு 18 பேர் பட்டியல். இதில் நிச்சானான்னு ஒரு பொண்ணு வர்றாங்க. இவங்க சீரியலில் நடித்த பொண்ணு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரிக் சான் அப்படிங்கிற ஒருத்தர், பெட்ரிக் சான், அவர் வந்து அதிசயம், அரண்மனை 4 இந்த படங்களில் நடிச்சுட்டு குறும்படத்துலையும் நடிச்சு இவரும் போட்டியாளராக உள்ளே வந்திருக்கிறார். அடுத்து விஜய் பார்வதி. இந்த பொண்ணு வந்து கண்டென்ட் வைக்கக்கூடிய திறமைசாலின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கலட்டா சேனலில் அவங்க ஆங்கராக இருந்தவங்க, எனக்கு தெரியும். ஒரு பையன்கிட்ட போய் பேட்டி இருக்கிறாங்க. என்னப்பா உனக்கு என்ன அந்த ஏதாவது ஆசை இருக்கா, கட்டி பிடிக்கணும்னு ஆசை, எப்போ அது இப்போவே எனக்கு கட்டி பிடிக்கணும்னு தோணுது அப்படிங்கிற இதெல்லாம் பெரிய ட்ரெண்டிங் ஆனது தமிழ்நாட்டில், இந்த மாதிரி ஒரு பேட்டியில். அப்போ அவங்க இதுக்குள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து துஷார் ஜெயபிரகாஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றார். அவர் யாருன்னா டான்ஸரு, மாடலிங் செஞ்சவர். ஒரு கண்டென்ட்டை கிரியேட்டிவ் பண்ணுறதுல நல்ல மனிதன் சொல்கிறாங்க. அவர் இப்போ உள்ள, அதாவது சில புறம்போக்குகள் உள்ளே இருந்தாலும் அறிவுபூர்வமானவர்களும் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்துருக்குறாங்க. அதே மாதிரி கனித்தெரு யாருன்னு தெரியுதா? அகத்தியனுடைய பொண்ணு, டைரக்டர் அகத்தியன் இல்லை, காதல் கோட்டை, அவரோட பொண்ணு வந்து இதுக்குள்ள வர்றாங்க. அவங்க வந்து சில சினிமா படங்களில் நடித்தவங்க. அடுத்து சபரிநாதன், புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து ஆங்கரிங் வேலை பண்ணவர். இவர் நட்பே துணை, நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று போன்ற தொடர்களில் நடித்து வெளியே வந்திருக்கிறவர். அதுக்கப்புறம் வந்து பிரவீன் காந்திலாம் முதவே பேசிட்டோம். ஹெமி வைசாலிங்கிறது ஒரு பொண்ணு, பேஸ்கெட் பால் பிளேயர். அவங்க இதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ரேடியோ மிர்ச்சியில் அவங்க பணியாற்றுறவங்க பொண்ணு. நல்ல நிகழ்ச்சியில், அதாவது குட் வித் கோமாளிங்கிற ஒரு குக்கு வித் இந்த சமையல் வந்து பெரிய கில்லாடின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணும் வைசாலிங்கிற பொண்ணும். இப்போ போட்டி யாராருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வைசாலிக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன ரம்யா ஜோனுக்கும் தான் கடும் போட்டி. இறுதி வரை நடக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுகிறேன் இந்த சீசனில் முழுவதுமாக முடிஞ்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்த ஒரு பொண்ணு விஜய் படங்களில் கூட நடிச்சிருக்குது அந்த பொண்ணு இப்போ இதுக்குள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் கானா வினோத் நிறைய திரைப்பட பாடல்களை பாடின ஒரு நண்பர், சென்னைக்காரர் அவர். இப்போ அவர் வந்து ஏற்றி வச்ச மெழுகுவத்தி ஏசுநாடு மாதாவை பற்றி பாடிய பாடல் மிக பிரசித்தி பெற்றது. நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஏற்றி வச்ச மெழுகுவத்தி ஒன்றை சித்தி எரியுதமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, நல்லா ஹிட்டான பாட்டு. நிறைய பாடல்கள் அவர் பாடினார். இப்போ அவரும் உள்ளே இருக்கிறாரு. அப்புறம் வியானா மாடலிங்கில் வந்து மிகப்பெரிய ஆள். இவங்க வந்து பெரிய இடத்துல எல்லாம் போயிட்டு வந்தவங்க, நிகழ்ச்சி தொகுப்பாளராக. அப்புறம் வந்து சுபிக்ஷா அப்படிங்கிறவர், இவங்க வந்து இந்த போட்டியில் இறுதிப் போட்டிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பையும், ஏன்னா அந்த மீனவ நண்பன் ஒரு சேனல் வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஆழ்கடல் பகுதியில் போய் மீன் பிடிக்கும் போது அதை லைவாக எடுத்து போட்டு பாருங்கள் மக்களே, நான் ஆழ்கடல் பகுதியில் நான் இந்த மீனை பிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சேனல்லாம் நீங்கள் அவருடைய பொண்ணு சுபிக்ஷா. இப்போ இவங்க வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இன்னொன்று தெரியுமா, இந்த பொண்ணு வந்து ஆழ்கடல் பகுதியில் இறங்கி மீன் பிடிச்ச முதல் பெண். கடலுக்குள்ளே இறங்கி ஆழ்கடல் பகுதியில் போய் மீன் பிடிக்கிறதுல மிக நேர்த்தியான ஒரு பெண்ணாக இருந்து இப்போ இவங்களும் வந்து இதுக்குள்ளே வர்றாங்க, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அப்புறம் அப்சரா சீசா, இவங்க யாருன்னா மார்த்தாண்டத்தில், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் மார்த்தாண்டம் பக்கத்தில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க. இவங்க வந்து ஒரு மாடலிங், அது மட்டும் இல்லை மிஸ் யூனிவர்சல் இந்தியா அதில் வந்து ரன்னர் ஆனவங்க. அந்த போட்டியில் அவங்க கலந்துனாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க இப்போ வர்றாங்க. இப்போ இவ்வளோ பேர் கலந்து கொள்கிற இதில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தொகுப்பாளர் நந்தினி நேற்றைய தினம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில். ஆக பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பது கருமாந்திரமும் கவுச்சியும் கலந்த தேவைதான். இல்லை, அதுதான் தமிழர்களுக்கு இது தேவை. பொழுதுபோக்கு வேணுன்றாங்க. நம்ம பொழுதுபோக்குக்கு போய் மீனை பிடி, நண்டு நண்டு வயல்களில் இப்போ மழை சீசன் தொடங்கிடுச்சு, நத்தையை பிடி, நண்டை பிடி. சென்னையில் இருக்கவங்க எதை பிடிக்கிறான்னு கேட்குறாங்களே. எது? சென்னையில் இருக்கிறவங்க போய் கூவாத்தில் மிதந்து வர்ற மீனை பிடி. யார் வேண்டாம்னா? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பொழுதுபோகலைன்னு சொல்கிறவன் சோம்பேறிங்க. உழைப்பதற்கு எல்லா இடங்களிலும் வேலை இருக்குது. உனக்கு பொழுதுபோகலை அப்படின்னு ஒரு மனிதனுக்கு பொழுதுபோகலைன்னு அவன் சொல்கிறான்னு சொன்னான், அவன் யாரா இருப்பான்? உலகத்திலேயே மிக கடினமான வேலை எது தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? சும்மா இருக்கிறது. இந்த சும்மா இருக்கிறவன் செய்யற வேலை இதெல்லாம் அவனுக்கு தான் பொழுது போகாது. இத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க, அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தானே ஓட்டு போடுறாங்க. அவங்க எல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பொழுது போகலைன்னு சொல்றவன்லாம் மேம்பாலம் கட்டுறாங்களா, போய அங்கே வேலை செய்யும், பொழுது போயிடும். உனக்கு ஈஸியாக பொழுது போயிடும். இல்லை குப்பை இல்லை, போ தெருவில் குப்பை, நீனு தானே போடுற குப்பையை, உனட்ட இருந்து தானே குப்பை செய்கிறது. பொழுது போலைன்னா அதை போய் செய்யி. கூவாத்தில் அடைச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் போய் சுத்தம் செய்யி. உனக்கு இதெல்லாம் பெரிய வேலை, இதெல்லாம் செய்யவே முடியாதுன்னு ஆச்சுன்னா மாடியில் தோட்டத்தை போடு, பயிர்களை உருவாக்கு, காய்கறிகளை உருவாக்கு, உன்னை நீ பாதுகாத்துக்க. அதுவும் கஷ்டமா? வீட்டில் பாத்திரம் விளக்கு, வீடை சுத்தமாக வச்சுக்கோ, ஒட்டடை அடி, அம்மாவுக்கு உதவியாரு, துணிமணியை நீயே தோவை, உன் உள்ளாடைய முத கொண்டு ஆத்தாட்ட கழட்டி கொடுத்துட்றிய, அப்புறம் உனக்கு எப்படி பொழுது போகும்? இருக்குல்ல அந்த விஷயம். ஆக பொழுது போகிறதுக்காக ஒரு நிகழ்ச்சியை கோடிக்கணக்கில் செலவழித்து அதுக்கு விளம்பரங்களை பிடிச்சி இப்படி அசிங்கமான, கன்றாவியான, கருமாந்திரமான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகிறீங்கன்னு சொன்னால் நாடு மோசமான திசையை நோக்கி நகர்கிறது என்பதற்கு சான்று இந்த பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள். இதையெல்லாம் உடனடியாக தடை செய்வது அரசனுடைய கடமை. நீங்கள் தானே சொல்கிறீங்க தமிழர்களுக்கான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது, இதெல்லாம் தமிழர்களுக்கான ஆட்டம் அரைகுறையோடு ஆடுவது என்பது. முதல்ல இந்த பப்புன்னு சொல்கிறாங்கல்ல, சென்னை சிட்டியில் நிறைய இடத்துல வந்து லைசன்ஸ் இல்லாமல் நடத்துவதற்கு காவல்துறை கையூட்டு வாங்கிட்டுலாம் நடத்துகிறாங்களாம். நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் தடை பண்ணுங்கிறேன் நான். என்னத்துக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு? இந்த மக்களை சோம்பேறியாக்கி குடிகாரனாக்கி பப்பில் போய் என்ன செய்ய, அது என்னமோ பண்ணுறாங்களாம், ஊற்றி கொடுக்குறாங்களாம், ஆடுறவளுன்னு உட்காந்து குடிக்கிறாளுங்களாம். சில இடங்களில் அது நடக்கிறதாக நமக்கு செய்திகள் இருக்குது. அது குடிக்கும் போதே ஆடுற ஆளுகளாம், ஆடிக்கிட்டே குடிக்கிற ஆளுகளாம். என்னடா நாடு இது? எங்கடா கொண்டு போகிறீங்க? இதை எல்லாம் பணங்க, பணத்திற்காக எல்லாமே மோசமாக போயிட்டுருக்கிற ஒரு சூழலை இந்த அரசுகள் தான் உருவாக்கியிருக்கு. ஆனால் குடிக்கிறதுக்கு, சாராயம் குடிக்க தடை, மது குடிக்கிறதுக்கு தடை இல்லைன்னா இதை விட வேறு என்ன கேவலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வருமானம் வருதுங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கு அரசே ஒரு சாட்சியாக இருக்கிறது என்றால் அன்றாடங்காட்சியெல்லாம் என்ன செய்யலாம்? மோசமான விளைவை உருவாக்குகிற இது போன்ற நிகழ்வுகள் அனைத்தையும் தடை செய்யப்பட வேண்டும்.
அதுதான் தமிழர்களுக்கான ஆட்சியாக இருக்கக்கூடும். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நன்றி.